உங்களுக்காக யோசிக்கிறத விட, ஏன் மத்தவங்களுக்காக அதிகம் யோசிக்கிறீங்க? ஹாய், திஸ் இஸ் சந்தியா. ஒழுங்கா மார்க் எடுக்கலனா, டீச்சர் திட்டுவாங்களோ, பேரண்ட்ஸ் திட்டுவாங்களோன்னு யோசிச்சீங்க. உங்களுக்கு பிடிக்கிறத வாங்குறதுக்கு முன்னாடி, வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குமான்னு யோசிச்சீங்க. புடிச்ச ட்ரெஸ் போடும்போது, இது மத்தவங்களுக்கும் பிடிக்குமா, பிடிக்காதான்னு யோசிச்சீங்க. இந்த மாதிரி பல இடத்துல மத்தவங்களுக்காக யோசிச்சீங்க. உங்களுக்காக எப்ப யோசிக்க போறீங்க? ஸ்கூல் படிக்கும்போதே, பேரண்ட்ஸ் டீச்சருக்கு பயப்படாம, அவங்களுக்காக மார்க் எடுக்காம, உங்களுக்காக படிச்சு, உங்களுக்காக மார்க் எடுத்திருந்தீங்கன்னா, அது அப்பவே மாறியிருக்கும். அங்க ஆரம்பிச்ச பயணம் தான், இன்னும் இங்க வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த மத்தவங்களுக்காக யோசிக்கிற பழக்கம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்னு, உங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. ஸ்டாஃப்‌க்கு பிடிக்கலன்னு, ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் இது எல்லாத்தையும் மாத்துனீங்க. எப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறீங்க? லைஃப் அப்படின்றது ஒரு முறை தான். இந்த வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. சந்தோஷமா வாழுங்க.